கொடுந்துயரத்திற்கு காரணம் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம். இந்த தேக்க இல்ல காவல்துறை அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சா விரட்ட முடியும். கரூர் சம்பவத்தில் போலீசார் முறையாக நடந்து கொள்ளாததுதான் நெருக்கடிக்கு காரணமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஒவ்வொரு விஷயத்தையும் போராட்டம் போகும்போது காவல்துறை உங்களுக்கு பயங்கரமான கடும் நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்கு. நீங்க ஒரு இடத்துல பேச போனாலும் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. இந்த சூழ்நிலை நாமக்கல் இருந்து கரூர் இடத்துல வேலூர்ல அவங்க பார்த்து கொடுக்கல, அங்கிருந்து பரமத்தி வேலூர்ல நிற்கிறாரு. அதை தாண்டி வேளாண் மாநிலத்திலையும் பேசுறாரு. இப்போ காவல்துறை ஏன் எல்லாத்தையும் ப்ரெஷர் போடும்போது ஏன் ப்ரெஷர் பண்ணி கூட்டி வந்துருக்கலாம்ல இந்த பக்கம்? ஏன்னா எல்லா கட்சியும் நீங்கள் நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். ஒரு முக்கியமான தலைவர் இருந்தால் அந்த நிறுத்தணும். வேலூரில் நான் பரமத்தி வேலூரில் பாயிண்டே கிடையாது, அவர் பேச விட்றாங்க. அடுத்து வேளாண் மாநிலத்தில் பண்ணுறாங்க, அடுத்து பெரிய குளத்து அவங்க ரிட்டனாக கொடுத்துட்டாங்க, காவல்துறை ரிட்டனாக கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு பர்மிட்டட் பிளேஸ். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும். அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும். இரவு 7:30 மணிக்கு 12 மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தது. இந்த கொடுந்துயரத்திற்கு காரணம் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான் மிக முக்கியமான காரணம். இந்த தேக்க இல்ல காவல்துறை அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சா விரட்ட முடியும். அப்படி அடிச்சு விரட்ட முடியாதுல்ல. தமிழக வெற்றி கழகம் அனுபவம் இல்லாத கட்சி, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழல்ல அந்த பைபாஸ்ல இருந்து குறிப்பா உங்களுக்கு தெரியும், கரூர் ரவுண்டானாவில் இருந்து இந்த அளவுக்கு வெளிச்சாயமுறத்துக்கு மூவ் பண்ண காவல்துறை ஏன் பரமத்தி வேலூர்ல ட்ரை பண்ணல, வேளாண் பாலத்தில் ட்ரை பண்ணல, பெரிய குளத்து பாலத்தில் ட்ரை பண்ணல? அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி காவல்துறை இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல காவல்துறை வர மாட்டாங்க. பெரிய குளத்து பாலம் கரூர் தானே. அவங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் தான் முக்கியம். அந்த இடத்துல காவல்துறை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். என்ட்ரி பாயிண்ட்ல நின்னாங்க காவல்துறை. மொத்த இடத்துல நாமக்கல்ல இருந்து கரூர் காவல்துறை பிடிச்சி இழுத்து வர முடியாது. அது காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.